Good morning to all. Welcome to your Vetri IAS Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது ஏன் எடுத்தோம்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினு சொல்றேனே நீங்க யோசிப்பீங்க. இப்போதான் நமக்கு என்ன எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னா குரூப் 2 2A கான prelims எக்ஸாம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. அதோட கட் ஆஃப்காகவே நம்ம பல வீடியோஸ் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகி போய் இருப்போம் இல்லையா? ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 140 plus போட்டிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா குரூப் 2A க்கு படிங்க. இதே 150 plus போட்டிருந்தீங்களா நீங்க தாராளமா 2 க்கு படிங்க மெயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் நான் கட் ஆஃபை பற்றி எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. பிகாஸ் ஆஃப் நீங்கள் கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 to 3 months வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்துடும். நம்ம எலிஜிபிளான்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள 3 monthோ நான் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம இருக்கிறத விட அடுத்தது இந்த 3 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ 2வா இருக்கட்டும் 2Aவா இருக்கட்டும் இதில் காமனான சிலபஸ்ன்னு சொல்லி வருது இல்லையா? பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு காமனானதான். ப்ளஸ் இன்னொன்று பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், குரூப் 2 2Aவுக்கான டெஸ்கிரிப்ஷன் டைப்பில் எழுத போகிறதா இருக்கட்டும், தமிழ் அப்படிங்கிறது பொதுவானது இல்லையா? இலக்கண பகுதி அப்படின்னு சொல்லும்பொழுது நீ இலக்கணத்துக்கு எல்லாத்தையுமே சேர்ந்தே படிங்க. இலக்கணம் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே குரூப் 4க்கும் எலிஜிபிள் தான், குரூப் 2க்கும் எலிஜிபிள் தான், மெயின்ஸ்க்கும் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதுனால இலக்கணத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துடலாம். அப்போ தமிழ் படிக்கணும். ப்ளஸ் வேறு என்ன படிக்கலாம்? பாலிட்டிக்கு நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துடலாம். ஏன்னா மார்க்ஸாக இருக்கட்டும், டெஸ்கிரிப்ஷன் டைப்பாக இருக்கட்டும், OMR ஷீட்டில் நம்ம CPT எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், பாலிட்டிலேருந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. பாலிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ பாலிட்டிக்கு நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்? எக்கனாமிக்ஸ் கொடுக்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரதுனால இப்போ சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிறத ரெண்டுக்கும் காமனான சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருதோ அதெல்லாம் இப்போவே முடிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி இல்லையா? ஜியாகிரஃபியில் இப்போ எல்லாத்துலேயுமே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 4, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸு, குரூப் 2 2A மெயின்ஸ்க்கு உண்டான காமனான சிலபஸை இந்த 2 to 3 monthsல நம்ம கவர் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் செய்யுளுக்கும் உரைநடைக்கும் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுத்துடலாம்னா நம்மளுக்கு கிராமர் பார்ட் இலக்கண பகுதி இருக்கு இல்லையா? அந்த இலக்கண பகுதிக்கு வந்து நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ரிலிம்ஸ்லேயும் நம்ம கிளியர் பண்ணிடலாம், மெயின்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், டெஸ்கிரிப்ஷன் டைப்லேயும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ 3 மாதத்துக்கு நீங்கள் நான் 140 போட்டிருக்கேன், இல்லை 142 ப்ளஸ் போட்டுட்டேன், நான் 143 போட்டிருக்கேன். ஏன்னா போன வருடத்தில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 144 to 145 கிட்டத்தில் பிசி கேட்டகரிக்கு கூட அவங்களுக்கு வந்திருக்கு. இது பிசிஎம் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 143 சம்திங்லேயே வந்திருக்கு. ஓகேவா? அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கணும்னா இது 5000 வேக்கன்சிஸ் நம்மளுக்கு அதிகமாக கேட்டிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 2000 சம்திங் கேட்டிருக்காங்க இல்லையா? 5000 கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதிலிருந்து நீங்கள் 144 போன டைம் போட்டிருந்தீங்களா, இப்போ 134லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். ஆனால் இப்போ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2000 சம்திங்கில் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? 2000 சம்திங்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆட்கள் எடுக்க போகிறது எப்படி எடுக்க போகிறாங்க? 1:10 அப்படிங்கிற விகிதத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாங்க, எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஆட்களை வந்து அவங்க எடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது இதில் மேக்ஸிமம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 அப்படின்னா இப்போ 155 ப்ளஸ் இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 165 போட்டிருக்காங்க. கேள்விப்பட்டது வரைக்கும் 165 167 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் கேட்கும்போது அவங்களே 158 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ 1:10 அப்படின்னு எடுக்கிறாங்க 155 எப்போ போட்டிருந்தாங்கன்னா அவங்க குரூப் 2 மெயின்ஸ்க்கு எலிஜிபிள், குரூப் 2Aக்கு மெயின்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, எலிஜிபிளாக ஆகிடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஒரு 140 தான் போட்டிருக்கீங்க, நான் 2A எழுதிக்கலாமா வேண்டாமா, எழுதலாமா வேண்டாமா, இந்த தாட்டெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஓகேவா? அதே மெயின்ஸ் சிலபஸே எடுத்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ் சிலபஸே எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயும் காமனான டாபிக்ஸ் வந்து எதெல்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போமே இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா தரவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க, போட்டுட்டு அதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டடி கோத்ரோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால்
தமிழ் பொதுவானது படிங்க, பாலிட்டி படிங்க, ஜியாகிரஃபி படிங்க, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் படிச்சுக்கோங்க. இது எல்லாம் காமனான சிலபஸ். ஸோ இது நீங்கள் வெரிஃபை பண்ண ஆரம்பித்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நன்றி.